நல்ல காரசாரமாக நல்ல ஒரு டேஸ்ட்டில் தேங்காய் சட்னி சாப்பிட்ணுன்னா இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். 3/4 கப்போட அதிகமாக தேங்காய், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, அது கூடவே சேர்த்துட்டு 2 முந்திரி சேர்த்துக்கோங்க. சட்னி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். அடுத்தா சின்ன துண்டு இஞ்சியை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். அரைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்தா காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் கொஞ்சம் தூக்கலாக போட்டால் தான் இந்த தேங்காய் சட்னி பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. தேங்காய் சட்னிக்கு ரொம்ப உப்பு தேவைப்படாது. கொஞ்சம் போல் தண்ணி விட்டு ரொம்ப நைஸாக அடிச்சிடாமல் 1-2 அடிச்சிடுங்க. அப்போ தான் தேங்காய் சட்னி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். அடுத்து தேங்காய் சட்னிக்காக ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் கடுகு போட்டு நல்லா வெடித்து வந்தோடனே இதில் கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரொம்ப செவக்க விட்டுறாதீங்க. லைட்டாக செவந்து வந்தோடனே இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வந்தோடனே அப்படியே கொண்டு போயிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் சட்னியில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த தேங்காய் சட்னியை நல்லா இட்லி கூட தோசை கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரியான ஒரு தேங்காய் சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள்.